ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ரெக்கார்டிங் ஸ்டார்ட்னா சொல்லுமா. ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இந்த வாரம் வந்து திருக்குறள் அண்ட் பிரேயர் வந்து லதா சூரியன் ஆல்ரெடி ஸ்டார்ட். நமஸ்காரம். நமஸ்காரம். கணேஷ மந்திரவா? எஸ் மோகி. ஓகே, இந்த வாரம் அஜெண்டால வந்து we have prayer and ஒரு திருக்குறள் எப்பவும் போல, அதுக்கப்புறமா we have கணேஷ் மந்திரம் recital by நிறைமதி அண்ணாமலை மாமி, and then மகாலட்சுமி அஷ்டகம் ரிமைனிங் 4 ஸ்டான்ஸாவையும் கம்ப்ளீட் பண்றோம். Then we have Subramanya Bhujanam by Balu. We are resuming it from this week again, and then we'll end the session with Anand. We go on. Let's start the prayer. Mami, over to you. Okay, start பண்ணிட்டோம். Yes, please. வக்ரதுண்ட மகாகாய கோட்டி சூரிய சமப்ரபா விக்ரம் குருமே தேவா சர்வகாரியேஷு சர்வதா. வக்ரதுண்ட மகாகாய கோட்டி சூரிய சமப்ரபா நிர்விக்னம் குரு மே தேவா சர்வகாரியேஷு சர்வதா. வக்ரதுண்ட மகாகாய கோட்டி சூரிய சமப்ரபா நிர்விக்னம் குரு மே தேவா சர்வகாரியேஷு சர்வதா. சித்தி விநாயக மூர்த்திக்கு ஜெய். எஸ். ஸோ வாரம் ஒரு குறளில் வந்து இந்த வாரம் அடக்கமுடைமை அப்படின்ற அதிகாரத்தினுடைய 8வது குறளை பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு 5 திருக்குறளில் வந்து ஜென்ரலாக அடக்கம் அப்படிங்கிறதுனுடைய பெருமையை சொன்னார். அதுக்கு அடுத்த 5 குறளில் அந்த மனம் மொழி மெய் இந்த 3த்தையும் எப்படி அடக்கிறது, மனசு உடம்பு பேச்சு இந்த சொற்கள் அப்படின்றத எப்படி அடக்கிறது அப்படிங்கிறது, அதாவது மனோ வாக்கு காயம் அப்படின்னு சொல்லுவாள். அது வந்து லாஸ்ட் கிளாஸில் சொன்ன மாதிரி, அதாவது எப்படி வந்து ஒரு விஷயம் வெளியில் போகணும் அப்படிங்கிறது அந்த மாதிரி ஒடுக்கம், அதாவது தோற்ற முறைமை ஒடுக்க முறைமை அப்படின்னு 2 விதமாக இருக்குது. அதில் வந்து இந்த ஒடுக்கம் அப்படின்னு வரும்பொழுது மெய் வாக்கு மனம் அப்படின்னு ஒடுங்கணும். அப்படின்றதுனால வள்ளுவர் வந்து என்ன பண்ணுறார், 6வது குறளில் உடம்பை எப்படி அடக்கணும் அப்படின்னு சொல்கிறார். அப்புறம் 7வது 8வது குறளில் வந்து வாக்கு எப்படி அடக்கணும் அப்படின்னு சொல்கிறார். ஏன்னா உடம்பை கூட கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிடலாம், இந்த பேச்சை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணுறது கஷ்டம் அப்படின்றதுனால 2 குறள் கொடுத்தாரோ என்னவோ, இல்லை ஒரு அதிகாரத்தில் 15 குறள் இருந்திருந்தேன்னா எல்லாத்தையும் இன்னும் டீட்டெயில்டாக சொல்லியிருப்பாரோ என்னவோ அப்படின்ற மாதிரி. இந்த 7வது குறளில் வந்து வார்த்தையை எப்படி வந்து யூஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காக அவர் வந்து சொல்கிறார், யாகாவாராயினும் நான் காக்க காவாக்கால் சோகாப்பர் சொல்லிழுக்கப்பட்டு. அப்போ வந்து அப்படி வந்து சோகத்தை காப்பர் அப்படின்னு சொல்கிறார். அதனால இப்போ வந்து இந்த 8வது குறளில் என்ன சொல்ல போகிறார் அப்படின்னா, தீய சொற்கள், இந்த சொற்கள் வந்து எப்படி வந்து ஒருத்தருடைய ஒரு ப்ரொஃபைலை பாதிக்கிறது அப்படிங்கிறது இந்த 8வது குறளில் சொல்ல போகிறார். இந்த மாதிரி ஒரு 8வது குறள் அமைஞ்சிருக்கு. இந்த குறளை பார்ப்போம், அதோட மீனிங்கை பார்ப்போம், அதனுடைய ரெஃபரன்சஸ் பார்ப்போம். ஸோ இதுதான் இன்னைக்கு. ஒன்றானும் தீச்சொல் பொருட்பயன் ஹலோ கேட்குறதா? கேட்குறதே. நீங்கள் ரிப்பீட் பண்ணுங்க. ஒன்றானும் தீச்சொல் பொருட்பயன் ஒன்றானும் தீச்சொல் பொருட்பயன் உண்டாயின் உண்டாயின் நன்றாகாதாகிவிடும். நன்றாகாதாகிவிடும். ஒன்றானும் தீச்சொல் பொருட்பயன் உண்டாயின்
ஒன்றானும் தீச்சொல் பொருட்பயன் உண்டாயின் நன்றாகாதாகிவிடும். நன்றாகாதாகிவிடும். சேர்த்து ஒன்றானும் தீச்சொல் பொருட்பயன் உண்டாயின் நன்றாகாதாகிவிடும். இன்னொரு தடவை. ஒன்றானும் தீச்சொல் பொருட்பயன் உண்டாயின் நன்றாகாதாகிவிடும். சூப்பர். இதுல ரொம்ப அழகான உரை அப்படிங்கிறது நம்மளுக்கு பரிமேலழகரனுடைய உரை வருது. அதையும் வந்து கொஞ்சம் பார்த்தா தான் நம்மளுக்கு அந்த டீட்டெயில்டாக புரியும். அப்படிங்கிறதுனால அடுத்த ஸ்லைடில் பரிமேலழகர் உரையை போட சொன்னேன். ஸோ இதில் வந்து இந்த வேர்ட்ஸை வந்து ஃபஸ்ட்டு ஜம்பிள் பண்ணிக்கணும் மீனிங் புரியறதுக்கு. ஸோ பரிமேலழகர் எப்படி வந்து ஜம்பிள் பண்ணுறார் அப்படின்னா, தீச்சொல் பொருட்பயன் ஒன்றானும் உண்டாயின். இப்போது தீச்சொல் அப்படின்னா என்ன? தீமையான சொற்கள். அதுக்கு அந்த தீய சொல்லாவன அப்படிங்கிறதுக்கான மீனிங் கீழே போய் பார்க்கணும். ஸோ அந்த தீய சொற்கள் அதனுடைய பொருட்பயன் சார், அதனுடைய பயன் வந்து ஒன்றானும் உண்டாயின், ஒன்றாவது ஒருத்தருக்கு வந்து கஷ்டத்தை கொடுக்கறது அப்படின்னா அது நன்றாகாது ஆகிவிடும். அப்போ வந்து அது வந்து ஒருத்தன் வந்து எவ்வளோ நல்லது பண்ணியிருக்கான், எவ்வளோ தர்ம காரியங்கள் பண்ணாலும் அந்த அறங்கள் எல்லாம் இந்த ஒரே ஒரு தீச்சொல்னால அது வந்து நன்றாகாது ஆகிவிடும். அவன் நல்லதே எவ்வளோ நல்லது பண்ணாலும் அது நல்லதே பண்ண மாதிரி ஆகாது அப்படின்னு வள்ளுவர் சொல்கிறார். இதுதான் வந்து ஜென்ரலைஸ்டு மீனிங். அதாவது என்ன சொல்வா, அந்த ஜென்ரலாக சொல்கிறது வந்து இப்போ எல்லாரும் வந்து எவ்வளோ நல்லது பண்ணாலும் அந்த ஒரே ஒரு கெட்ட ஒரு விஷயம் ஆர் ஒரு தப்பு, இந்த தப்பை தான் எல்லாரும் கண்டுபிடிப்பா இல்லையா? அந்த மாதிரி இந்த தீச்சொல் அப்படிங்கிறது அதுக்கான பயன் ஏதாவது ஒருத்தனை போய் பாதிச்சிடுத்து அப்படின்னாலும் அவன் செஞ்ச எல்லா அறங்கள், எல்லா தர்மங்கள், எல்லா நல்லது எல்லாம் வந்து நல்லதா ஆகாது ஆகிவிடும். நல்லதா ஆகாதுன்றது அகைன் அவனுக்கு வந்து அதை வந்து யாரும் ரெக்கக்னைஸே பண்ண மாட்டா அப்படின்ற மாதிரி ஒரு பொருள். அதாவது இதுக்கு ஒரு பியூட்டிஃபுல் எக்ஸாம்பிள் என்னன்னா, இன்னைக்கு தோணித்து காலம்புற உலகத்திலேயே சிறந்த குங்குமப்பூ, சிறந்த பாதாம், உலகத்திலேயே ரொம்ப நல்ல முந்திரி, நல்ல ஏலக்காய், கல்கண்டு, நல்ல என்ன சொல்கிறது கடலை மாவு எல்லாம் போட்டு எவ்வளோ பெரிய லட்டு பிடிச்சாலும் ஒரே ஒரு நெய் தப்பாயிடுதுன்னு வச்சுக்கோங்க, போச்சு. அந்த மாதிரி ஏதாவது ஒன்று கெட்டது, அதாவது ஒரு குடம் பாலில் ஒரு துளி விஷம் பட்டால் கூட அது வந்து நன்றாகாது இல்லையா? அது வந்து நல்ல அத்தனை குடம் பாலும் கீழே இதுக்கு போக வேண்டியதான், கரைக்கு போக வேண்டியதான். அந்த மாதிரி அது சொல்கிறார், தீயவாகிய சொற்களின் பொருள்களால் பிறருக்கு வரும் துன்பம் ஒன்றாயினும் அது ஒருவன் பக்கல் உண்டாவதாயின். அந்த மாதிரி ஒருத்தருக்கு வந்து கெடுதலாக ஒருத்தனுக்காவது இந்த மாதிரி வந்ததுன்னா நன்றாகாது ஆகிவிடும். அவனுக்கு பிற அறங்களால் உண்டான நன்மை தீதாய் விடும் அப்படின்னு எழுதுகிறார். இதில் இந்த தீய சொற்கள், இந்த தீச்சொல் அப்படிங்கிறத நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது? அடுத்த இந்த கொஸ்டின் வருது இல்லையா? பாலா ஏதோ நடுவில் சொன்னேன். லட்டுவோட ரெசிபியை சொல்லணும்னு சொன்னேன், வேற ஒன்றும் இல்லை. அதான் டக்குன்னு தோணிது. அப்படி இந்த தீய சொற்கள் அப்படிங்கிறது என்ன அப்படின்றதுக்கு இவர் எழுதுறார். தீய சொல்லாவன தீங்கு பயக்கும் பொய், தீங்கு பயக்கும் குரலை, தீங்கு பயக்கும் கடுஞ்சொல். அந்த தீங்கு பயக்கும்ன்றது முன்னாடி எழுதிருக்க, தீங்கு பயக்கும் பொய், குரலை, கடுஞ்சொல் என்பன அப்படின்னு எழுதுறார். அப்போ பொய் ஒருத்தருக்கு வந்து பேசக்கூடாது அப்படின்னு சொல்கிறாரா? இல்லறத்தில் இருக்கிறவன் பொய் சொல்லாமலே இருக்க முடியுமா அப்படின்னா, தீங்கு பயக்கும் பொய், அதாவது ஒரு நமக்கு தீங்கு பயக்கும் இல்லை, அடுத்தவனுக்கு தீங்கு பயக்கும் பொய், அப்படி தான் யோசிக்கணும்.
வேற எவனுக்கும் அது தீங்கு பயக்காமல் இருக்கணும் அப்படிங்கிறது தான் மோட்டோவாக இருக்கு. ஸோ அப்போது தீங்கு பயக்கும் பொய் சொல்லியாச்சு. இந்த குறளை அப்படின்னா என்ன? இந்த குறளையோட ரெஃபரன்ஸ், குறளைன்ற வார்த்தையை கேட்ட உடனே திருப்பாவைக்கு போகிறது மைண்டு. நெய்யுண்ணோம் பாலுண்ணோம் செய்யாதன செய்யோம், இந்த 2வது பாட்டில் வரும். தீக்குறளை சென்றோதோம் அப்படின்னு ஒரு வார்த்தை வரும். குறளை அப்படின்னா புறம் பேசுறது, பின்னாடி பேசுறது. இந்த முன்னாடி ஆனந்த விகடனில் வந்து ஒரு ஜோக் ஒன்று வந்தது. 4 பேர் சேர்ந்து ஒருத்தனை பற்றி பேசிகிட்டே இருந்தாலாம் ஒரு பீச்லேயே எங்கேயோ. அப்போ வந்து ஒருத்தன் கிளம்பி போயிட்டான், 3 பேர் சேர்ந்து அவனை பற்றி பேசினான். அதுக்கப்புறம் 2 பேர், அவன் இன்னொருத்தன் கிளம்பி போயிட்டா, 2 பேர் உட்காந்து பேசிகிட்டே இருக்கா. அப்புறம் என்னாச்சு, யாருமே கிளம்புற பாடு இல்லை. அப்போ வந்து ஒருத்தன் கேட்குறானா, நீ ஏன் கிளம்ப மாட்டேங்கிற அப்படின்னா, நான் கிளம்பினா நீ என்னை பற்றி பேசுவ, அதனால நான் வந்து போக மாட்டேன் அப்படின்னு நான் அந்த மாதிரி ஜோக்கு. இந்த மாதிரி குறளை அப்படின்றது அதுதான், பின்னாடி பேசுறது. அது வந்து பேசவே கூடாது. ஸோ பொய், குறளை, கடுஞ்சொல், ஒருத்தரை நோகிற மாதிரி வந்து சொல்லக்கூடாது, பேசக்கூடாது. அப்படி அந்த கடுஞ்சொல், இந்த 3ம் வந்து தவிர்க்க வேண்டியது. அப்போது இதனால என்ன ஆறுது அப்படின்னா, வாக்குனால இந்த மாதிரி ஏதாவது ஒரு தடவை ஒரு துன்பம் ஒருத்தனுக்கு வந்துடுத்து அப்படின்னா, அது வந்து அவன் செஞ்ச நல்லது எல்லாம் வந்து அழிஞ்சு போயிடுறது. அது யாரும் நினச்சி கூட பார்க்க மாட்டா. அந்த மாதிரி தீய சொல் அப்படிங்கிறது அந்த மாதிரி ஒரு விஷயம். அதனால வந்து அதை அவாய்ட் பண்ணணும் அப்படிங்கிறது தான் இங்கே அடக்கம். அதை அடக்கணும் அப்படின்றத இங்கே சொல்கிறார். ஸோ அது வந்து அடக்க முடியுமே. அதனால் என்ன எது அப்போ என்ன, அதாவது வார்த்தைகள் எப்படி பிரயோகம் பண்ணணும் அப்படின்னா, அதுக்கும் திருநாவுக்கரசர் அவருடைய தேவாரத்தில் சொல்கிறார். பூவினு கருங்கலம் பொங்கு தாமரை, நாவினு கருங்கலம் நமசிவாயவேன்னு பாடுறார் நமசிவாய பதிகத்தில். ஸோ அப்போது வந்து பூவினு கருங்கலம் பொங்கு தாமரை, பூக்களில் வந்து பூக்களுக்கு எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா தாமரையான், பொங்கு தாமரை, அதாவது மலர்கின்ற தாமரை. அப்புறம் வந்து ஆவினு அருங்கலம் அரணம் சாடுதல், அதாவது நல்ல மன்னனுக்கு என்ன அழகு அப்படின்னா தர்மத்தை வந்து போதிக்கிறது, தர்மத்தை பரிபாலனம் பண்ணுறது, அரணம் சாடுதல். அப்புறம் ஆவினு கருங்கலம் வேற என்னமோ வரும், கோவினு கருங்கலம் கோட்டம் இல்லது. அதான் கோவினு கருங்கலம் கோட்டம் இல்லது தான் நான் சொன்னது, இந்த மன்னனுக்கு எது அழகு அப்படின்னு. அதே மாதிரி நாக்குக்கு என்ன அழகு அப்படின்னா நமசிவாயமே அப்படின்னு பாடுவார் திருநாவுக்கரசர். ஸோ அந்த மாதிரி நாக்குக்கு ஆமா பசு கருங்கலம் அரணஞ்சாடுதல் அப்படின்னு சொல்லுவார். அரணஞ்சாடுதல்னா என்னன்னு தெரியல, பார்த்து சொல்றேன் மீனிங். ஸோ இதுதான் இந்த நமசிவாய பதிகத்தில் வரும். நாக்குக்கு எது நல்லது அப்படின்னா நமசிவாய அப்படின்ற நாமம். ஸோ இது 2க்கு கனெக்ட் பண்ணி சொன்னோன்னா, இந்த மாதிரி தீச்சொல் அப்படின்றத பயன்படுத்துறதுக்கு முன்னாடி யோசிச்சு பேசணும் அப்படின்னு வள்ளுவர் வான் பண்ணுறார் இந்த குறளில். அடக்கம் அப்படின்றத வந்து பேஸ் பண்ணி இருக்கு. ஸோ இது அடக்கம் அப்படின்றது நாவடக்கம். இந்த முன்னாடி குறளும் இந்த நாவடக்கத்தை பற்றி பேசுறது, இதுவும் நாவடக்கத்தை பற்றி பேசுறது. ஸோ ஒன்றானும் தீச்சொல் பொருட்பயன் உண்டாயின் நன்றாகாது ஆகிவிடும். ஸோ அப்படி வந்து ஒரு தடவை ஒருத்தனுக்கு வந்து ஒரு சொல் அது தீச்சொல்லா போயிடுத்து, தீச்சொல் பொருட்பயன். இப்போ தீச்சொல் அது வந்து நான் சொல்றது வந்து அடுத்தவனுக்கு தீச்சொல்லா தீயதா போய் விடுமான்ற அளவுக்கு நம்ம யோசிக்கணும் அப்படின்னு வள்ளுவர் சொல்றார். ஒன்றானும் தீச்சொல் பொருட்பயன் உண்டாயின். அப்போ நம்ம சொல்லிடுவோம் வார்த்தை, அது அவனுக்கு தீயதாக உண்டாயின் அப்படின்னா நம்ம சொல்ற வரைக்கும் யோசிக்க கூடாது, அவனுக்கு அது தீமையாகுமான்ற வரைக்கும் யோசிக்கணும். அந்த டெப்த்து வந்து அந்த இடத்துல தெரியாது. ஸோ ஒன்றானும் தீச்சொல் பொருட்பயன் உண்டாயின் நன்றாகாது ஆகிவிடும். நம்ம செஞ்ச நல்ல அறங்கள் எல்லாமே வந்து வேஸ்ட்டாக போயிடும் அப்படின்னு வள்ளுவர் வந்து அடக்கமுடைமையில் சொல்கிறார். ஸோ இதுதான் வந்து இன்னைக்கு 8வது குறள். மூவிங் டு த நெக்ஸ்ட் அஜெண்டா நம்ம அப்படியே போவோம். இது இன்னொரு தடவை சொல்லிடுங்க, அடுத்த செக்மெண்ட்டுக்கு போகலாம். ஒன்றானும் தீச்சொல் பொருட்பயன் உண்டாயின் நன்றாகாது ஆகிவிடும். எஸ்.
அவ்வளோதானா? அவ்வளோ. எஸ் மேம். ஸ்லைடு போடுறீங்களா நீங்க? சாரி. எஸ், இன்னைக்கு வாய்ஸ் ஆஃப் பக்தாஸில் வந்து நிறைமதி மேம், ஆமாம், கணேச பஞ்சரத்னம் சொல்லுவாங்க, கேட்போம். நமஸ்காரம் எல்லாருக்கும். கணேச பஞ்சரத்னம் is composed by Sri Adi Shankaracharya on the deity Sri Lord Ganesha. Mudakarata modakam sada vimukti sadakam kaladharava damsakam vilasi loka raktakam anayakaika nayakam vinashidepa daityakam nadashubashu nashakam namamitam vinayakam मुदाकरात मोदकं सदा विमुक्ति साधकं कलाधराव दंसकं विलासिलोक रक्षकम् अनायकैक नायकं विनाशिदेप दैत्यकं नदाशुभाशु नाशकं नमामितं विनायकम् न तेतराति भीकरं नवोदिताक भास्वरं न मत्सुरारि निर्जरं न दादिकापदुत्तरम् सुरेश्वरं निधीश्वरं गजेश्वरं गणेश्वरं महेश्वरं तमाश्रये परात्परं निरन्तरम् न तेतरादि भीकरं नवोदितार्थ भास्वरं न मत्सुरारि निर्जरं न दादिकापदुत्तरम् सुरेश्वरं निधीश्वरं गजेश्वरं गणेश्वरं महेश्वरं तमाश्रये परात्परं निरन्तरम् समस्त लोक शंकरं निरस्त दैत्य कुंजरं दरेदरोदरंबरं वरेब वक्त्रम अक्षरं कृपाकरं क्षमाकरं मुदाकरं यशस्करं मनस्करं नमस्कृतां नमस्करोमि भास्वरं समस्त लोक शंकरं निरस्त दैत्य कुंजरं दरेदरोदरंबरं वरेब वक्त्रम अक्षरं कृपाकरं क्षमाकरं मुदाकरं यशस्करं मनस्करं नमस्कृतां नमस्करोमि भास्वरम् अकिंचनार्ति मार्जनं तिरंदनोकि भाजनं पुरारि पूर्व नंदनं चुरारि गर्व चर्वनं प्रपंच नाश भीषणं धनंजयादि भूषणं कपोल दान वारणं भजे पुराण वारणम् अकिंचनार्ति मार्जनं चिरंदनोकि भाजनं पुरारि पूर्व नंदनं चुरारि गर्व चर्वनं प्रपंचनाश भीषणं धनंजयादि भूषणं कपोल दान वारणं भजे पुराण वारणम् नितांत कांत तंत कांति मंत कांत कात्मजम् अचिंत्य रूप मंदहीन मंतराय कृंतनम् सुदंतरे निरंतरं वसंतमेव योगिनां तमेकतन्दमेवतं विचिन्तयामि सन्ततम् नितान्तकान्त तन्तकान्ति मन्तकान्तकात्मजम् अचिन्त्यरूप मन्तहीन मन्तराय कृन्तनम् कृदन्तरे निरन्तरं वसन्तमेव योगिनां तमेकतन्तमेवतं विचिन्तयामि सन्ततम् महागणेश पंचरत्न मादरेण योन्वहं प्रजल्पति प्रपातके कृति स्मरन् गणेश्वरम् अरोगताम तोषतां तुसाहितीं सुपुत्रतां तमाहितायुरष्ट्रबोधि मप्युपैति सोचिरात् महागणेश पंचरत्न मादरेण योन्वहं प्रजल्पति प्रभातके कृति स्मरन् गणेश्वरम् अरोगताम दोषतां तुसाहितीं सुपुत्रतां तमाहितायुरष्ट्रबोधि मप्युपैति सोचिरात्. Thank you so much. சூப்பர் 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 சூப்பர். அதான் அந்த அஞ்சாவது வேர்ஸ் ரொம்ப நல்லா இருந்தது முதல் லைன். ஆமா, நிதாந்த காந்த தந்த காந்தி சூப்பரா இருந்தது. Thank you so much. சித்தி விநாயக மூர்த்திக்கு ஜெய்.
ஹோம்ஒர்க் நல்லா தெரிஞ்சிச்சு. ஆமா ஆமா ஆமா. அதாவது நீங்க உங்களோட ஸ்டாண்டர்ட் அட்லீஸ்ட் ஒரு 5% மெயின்டைன் பண்ணணுமே தான், வேற ஒண்ணும் இல்ல. அது நன்னாவே மெயின்டைன் சொல்லி ஆச்சு. தரவங்க ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. 5%லாம் சொல்லாதீங்க, நல்லாவே இருந்துச்சு. ரியலி குட். Thank you so much. It was very nice. Thank you. Yes, next on the agenda is Mahalakshmi Ashtakam. Director of the stanza to Paidla. So I just want to complete it today before in the class I want to complete at least 4 stanzas. So near 5th stanza Paidunga Gauri. Kayatha Pathanda we will revise first 4. Next என் கூட சொல்ல போறது யார் அப்படின்னாக்கா மைத்திலி எஸ் மாமி இருக்கேன். நமஸ்காரம் மாமி. சொல்லுங்க தம்பி. எஸ், இதை நீங்க வந்து என் கூட சேர்ந்து சொல்லுங்க. கண்டிப்பா கண்டிப்பா. யா, இதை ஃபர்ஸ்ட் அர்த்தம் பார்த்துடலாம், தென் we will chant together. Yes. ஆத்யந்த ரஹிதே தேவி. அது ஓகே. ஆதி சக்தி மகேஸ்வரி. சாரி, இது வந்து பார்த்தோம், ஸ்டான்ஸா பார்த்துட்டோம் நம்ம. ஆத்யந்த ரஹிதே தேவி ஆதி சக்தி மகேஸ்வரி யோகஜே யோக சம்பூதே மகாலட்சுமி நமோஸ்துதே. போன வாரம் எதுக்காக இந்த ஸ்டான்ஸா வந்ததுன்னாக்க யோகக்ஞே அப்படின்னு சில பேர் கேட்டிருந்தா, யோகக்ஞே அப்படின்னு சில பேர் கேட்டிருந்தா. பட் நான் என்னோட ரெஃபரன்சஸ் மோஸ்ட்லி எல்லாமே வந்து யோகஜே அப்படின்னு தான் இருக்குது. அதனால நம்ம கிளாஸ்ல வந்து we will take it as யோகஜே and then we will chant this particular ஸ்லோகம். ஓகேயா? ஸோ அது சொல்றதுக்காக தான் I wanted to do this. Next stanza போயிடலாம் ஒரு 6th one. Yeah. இதுக்கு அர்த்தம் பார்த்துட்டு we will chant together. स्थूल सूक्ष्म महारौद्रे स्थूल सूक्ष्म महारौद्रे महाशक्ति महोदरे महाशक्ति महोदरे महापापहरे देवी महापापहरे देवी महालक्ष्मी नमोस्तुते. महालक्ष्मी नमोस्तुते. ஓகே, இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் ஸ்டான்ஸா ஃபர்ஸ்ட் ஹாஃப் स्थूल सूक्ष्म महारौद्रे. स्थूल सूक्ष्म இந்த வார்த்தை எல்லாம் எங்கயாவது படிச்ச மாதிரி இருக்காது? பகவான சொல்றச்சே சூக்ஷ்ம ரூபம் சொல்லுவோம். ஸ்தூல இது வந்து அதாவது நம்மளோட இந்த பாடி இதுவா இது பண்றது வந்து bigger and smaller ரூபம். இது சாலி வரும். சூக்ஷ்ம ரூப தரி சேகி திகாவா விகட ரூப தரி லங்க ஜராவா அப்படிங்கறதெல்லாம் பார்த்துருக்கோம் இல்லையா? ஸோ சூக்ஷ்ம ரூபம் ஸ்தூல ரூபம் அப்படின்னாக்க மினியேச்சர் ஃபார்ம் அண்ட் அதுக்கு ஆப்போசிட் அது. ஓகேயா? ஸோ ஸ்தூல அப்படின்னாக்க பெருசு, சூக்ஷ்ம அப்படின்னாக்க ரொம்ப சின்னது. இவ வந்து சின்ன உருவத்திலையும் எடுத்துட்டு இருக்காளாம், பெரிய உருவமும் எடுக்கிறாளாம். அட் த சேம் டைம் ஷி இஸ் மகாரௌத்ரே அப்படின்னாக்க she has also taken fierce forms. ஏன்னா நம்ம போன வாரம் we saw the story of கோலாசுர வதம் பார்த்தோம் இல்லையா? அது மாதிரி இவ வந்து இட்ஸ் நாட் ஜஸ்ட் ஒரு என்ன சொல்றது, ஒரு ப்ராஸ்பரிட்டிக்கான ஒரு டெய்டிங்கிறத விட she is also a மகாரௌத்ரே. she is ருத்ராணி. she takes fierce forms whenever it is needed. ஸோ அதனால ஸ்தூல சூக்ஷ்ம மகாரௌத்ரே மகாசக்தி மகோதரே. மகோதர் அப்படின்னா இந்த இடத்துல அப்படின்னு அர்த்தம். மகாசக்தி மகோதரே அப்படின்னாக்க she is the source of creation அப்படிங்கிற ஆட்ரிபியூட்ஸ் எல்லாம் போன வாரம் பார்த்தோம். அதனால அவளுடைய வந்து is highly powerful because it's source of every creation. And then second half மகா பாப ஹரே தேவி. பாப ஹரே தேவி, பாப ஹர அப்படின்னாக்க பாபங்களை நிவர்த்தி பண்ணக்கூடியவள், டெஸ்ட்ராய் பண்ணக்கூடியவள். மகா பாப ஹரே தேவி, எந்த விதமான சின்ஸ் பண்ணியிருந்தாலும் எந்த விதமான பாவங்கள் பண்ணியிருந்தாலும் இவள்கிட்ட சரணாகதி அடைஞ்சுட்டாக்க she takes away all. மகாலட்சுமி நமோஸ்துதே, அப்பேற்பட்ட தேவி நான் ஒன்னு நமஸ்காரம் பண்றேன், நான் ஒன்னு வணங்கிக்கிறேன் அப்படிங்கிறது 6th ஸ்டான்ஸாக்கான அர்த்தம். இப்போ திரும்ப ஒரு couple of times chant பண்ணிடலாம். அந்த स्थूल सूक्ष्म महारौद्रे स्थूल सूक्ष्म महारौद्रे महालक्ष्मी महाहाद्रे महापाप हरे देवी महालक्ष्मी नमोस्तुते. स्थूल सूक्ष्म महारौद्रे महारौद्रे
स्थूल सूक्ष्म महारौद्रे स्थूल सूक्ष्म महारौद्रे महाशक्ति महोदरे महाशक्ति महादरे महापापहरे देवी महापापहरे देवी महालक्ष्मी नमोस्तुते महालक्ष्मी नमोस्तुते स्थूल सूक्ष्म महारौद्रे சொல்லமா सूक्ष्म महारौद्रे स्थूल सूक्ष्म महारौद्रे महालक्ष्मी महाशक्ति महोदरे महाशक्ति महोदरे महापापहरे देवी महापापहरे देवी महालक्ष्मी नमोस्तुते महालक्ष्मी नमोस्तुते और நீங்க 2 டைம் சொல்லிடுங்க சொல்லட்டுமா yes please स्थूल सूक्ष्म महारौद्रे महालक्ष्मी महाद्रे महापापहरे देवी महालक्ष्मी नमोस्तुते one more time please ओके ओके स्थूल सूक्ष्म महाद्रे महाशक्ति महाद्रे महापापहरे देवी महालक्ष्मी नमोस्तुते thank you mom थैंक यू so much yeah Yes. Srimati mami சொன்னதுனால I am skipping I am going to Preeta Pramod Namaskaram. yeah so 7th stanza is quite straightforward with words பொறுத்தவரை பத்மா சனஸ்திதே தேவி பரபிரம்ம ஸ்வரூபிணி பரமேஷி ஜெகன்மாத மகாலக்ஷ்மி நமோஸ்துதே so பத்மா சனஸ்திதே தேவி பத்ம ஆசன ஸ்தித அதாவது லோட்டஸ்ல உட்கார்ந்து இருக்கக்கூடிய தேவி பத்மா சனஸ்திதே தேவி பரபிரம்ம ஸ்வரூபிணி பரபிரம்ம ஸ்வரூப அப்படின்னாக்க ஸ்ரீ பரபிரம்மம் அப்படின்னாக்க சுப்ரீம் கான்சியஸ்னஸ் அந்த ஒரு எல்லாம் தெரிந்த ஒரு நிலை அந்த நிலையில இருக்கிறவளுக்கு அதாவது அந்த சுப்ரீம் கான்சியஸ்னஸ் இருக்கு இல்லையா அந்த பரபிரம்மனுக்கே இவதான் நேச்சர் அப்படிங்கிற மாதிரி அதாவது she is behind that பரபிரம்மம் பரபிரம்ம ஸ்வரூபிணி பரமேஷி ஜெகன்மாதர் பரமேஷி அப்படின்னாக்க ஈஷா அப்படின்னாக்க தலைவன் பரமேஷி அப்படின்னாக்க ஸ்ரீ சுப்ரீம் காடஸ் எல்லாத்துக்கும் அவதான் தலைவி ஜெகன்மாதர் மகாலட்சுமி நமோஸ்துதே அப்பேற்பட்ட ஜெகத்துக்கே மாதாவா இருக்கக்கூடிய நீ பிகாஸ் ஷீ இஸ் சோர்ஸ் ஆஃப் கிரியேஷன் அப்படிங்கிறது போன ஸ்டான்ஸால பார்த்தோம் அதாவது மகோதரே அப்படின்னு பார்த்தோம் தென் ஷீ இஸ் ஸ்தூல ரூபமாகவும் இருக்கா சூக்ஷ்ம ரூபமாகவும் இருக்காங்கிறதெல்லாம் பார்த்தோம் அப்பேற்பட்ட நீ இந்த ஜெகத்துக்கே சுப்ரீம் கான்சியஸா இருக்கக்கூடிய நீ மகாலட்சுமி தாயே நான் உன்னை வணங்குகிறேன் உன்னை நமஸ்காரம் பண்றேன் அப்படிங்கிறது இந்த ஸ்டாண்டான ஒரு குட்டி பிரீஃப் இப்போத சொல்லலாம் பத்மா சனஸ்திதே தேவி पद्मासनस्थिते देवी परब्रह्मस्वरूपिणी परब्रह्मस्वरूपिणी परमेशी परमेशी जगन्माता जगन्माता महालक्ष्मी नमोस्तुते महालक्ष्मी नमोस्तुते पद्मासनस्थिते देवी पद्मासनस्थिते देवी परब्रह्मस्वरूपिणी परमेशी जगन्माता महालक्ष्मी नमोस्तुते पद्मासनस्थिते देवी परब्रह्मस्वरूपिणी परमेशी जगन्माता महालक्ष्मी नमोस्तुते Thank you, ma'am. அடுத்தது மகாலிங்கம் சார். நமஸ்காரம் சார். நமஸ்காரம். அடுத்த ஸ்டான்ஸா கௌரி. Yes. श्वेतां भरधरे देवी नानालंकार भूषिते जगस्थिते जगन्माता மகாலட்சுமி நமோஸ்துதே. ஸோ இந்த இடத்துல அவ என்ன உடுத்தின்னு இருக்கா அதெல்லாம் அந்த டிஸ்கிரிப்ஷன்ஸ் எல்லாம் இந்த பர்டிகுலர் ஸ்டான்ஸால இருக்கு. ஸ்வேதாம் பரதரே தேவி அதாவது ஸ்வேதா அப்படின்னாக்க வெள்ளை கலர் ஒயிட், அம்பர அப்படின்னாக்க க்ளோத்ஸ், ஸ்வேத அம்பர தர வெள்ளை கலரான வெள்ளை இருக்கக்கூடிய கலர்ஸ் இருக்கக்கூடிய வஸ்திரங்களை அணிஞ்சுட்டு இருக்கா. இந்த இடத்துல again it is there to denote
எவ்வளவு பியூரான வஸ்திரங்கள் அணிஞ்சுட்டு இருக்கா அப்படிங்கிறது. ஸ்வேதாம் பரதரே தேவி நானாலங்கார பூஷிதே. பூஷணம் அப்படின்னாக்க ஆபரணங்கள், அலங்கார பூஷணம் அப்படின்னாக்கா அத வந்து போட்டுண்டு தரிச்சுண்டு அழகா இருக்கக்கூடிய எல்லாத்தையும் போட்டு இருக்கா. நானா அப்படின்னாக்க சகல விதமான ஒண்ணு ரெண்டு இல்ல, எல்லா விதமான ஆபரணங்களையும் போட்டு தரிச்சுட்டு இருக்கா. ஸ்வேதாம் பரதரே தேவி நானா அலங்கார பூஷிதே ஜகஸ்திதே. அதாவது ஸ்திதா அப்படின்னாக்கா அபைடிங். ஜகஸ்திதே இவ இந்த உலகத்துல இருக்கக்கூடிய ஜெகன் மாதா, இவ ஜெகத்துக்கே மாதாவா இருக்கா. அப்பேற்பட்ட மகாலட்சுமி நமோஸ்துதே, நான் ஒண்ணு வேண்டிக்கிறேன்மா. ஐ சல்யூட் யூ, ஐ டூ நமஸ்காரம். மகாலட்சுமி நமோஸ்துதே. ஸ்வேதாம் பரதரே தேவி ஸ்வேதாம் பரதரே தேவி நானாலங்கார பூஷிதே நானாலங்கார பூஷிதே ஜகஸ்திதே ஜகஸ்திதே ஜெகன்மாத ஜெகன்மாத மகாலட்சுமி மகாலட்சுமி நமோஸ்துதே நமோஸ்துதே. ஸ்வேதாம்பரதரே தேவி ஸ்வேதாம்பரதரே தேவி நானாலங்கார பூஷிதே நானாலங்கார பூஷிதே ஜகஸ்திதே ஜெகன்மாத ஜகஸ்திதே ஜெகன்மாத மகாலட்சுமி நமோஸ்துதே. மகாலட்சுமி நமோஸ்துதே. நீங்க two times. ஸ்வேதாம்பரதரே தேவி நானாலங்கார பூஷிதே ஜகஸ்திதே ஜெகன்மாத மகாலட்சுமி நமோஸ்துதே. ஸ்வேதாம்பரதரே தேவி நானாலங்கார பூஷிதே ஜகஸ்திதே ஜெகன்மாத மகாலட்சுமி நமோஸ்துதே. தேங்க்யூ சார். அடுத்தது இதுக்கு இவ்வளவுலாம் சொல்லியிருக்கோம் இல்லையா? இதெல்லாம் சொன்னதுனால என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கறத ஒரு ஸ்டான்ஸால இல்ல, ஒரு 3 ஸ்டான்ஸால சொல்லியிருக்கான். என்னென்ன அப்படிங்கறத பார்க்கலாம். பலஸ்ருதி ஏககாலே மகாலட்சுமி அஷ்டகம் ஸ்தோத்திரம் யஹ் பட்டேத் பக்திமான் நரஹ சர்வசித்திம் அவாப்னோதி ராஜ்யம் பிராப்னோதி சர்வதா. அதாவது மகாலட்சுமி அஷ்டகம் ஸ்தோத்திரம், இந்த ஸ்தோத்திரத்தை யஹ் பட்டேத் யாரு சொல்றாளோ, சொல்றதுன்னா சாதாரணமா சொல்றது இல்ல, பக்திமான் நரஹ வித் பக்தி வித் டிவோஷன், அட்மோஸ்ட் டிவோஷனோட யாரு சொல்றாளோ அவளுக்கு சர்வ சித்திம் அவாப்னோதி, அவளுக்கு எல்லா விதமான சித்தியும் எல்லா விதமான சக்சஸும் கிடைக்கும் அவளுக்கு. ராஜ்யம் பிராப்னோதி சர்வதா, அதாவது இந்த இடத்துல ராஜ்யம் அப்படின்னாக்க கிங்டம்னு எடுத்துக்கிறத விட எல்லா விதமான வெல்த் அப்படின்னு எடுத்துக்கலாம். ராஜ்யம் பிராப்னோதி சர்வதா, he gets all the wealth. யார் யாரெல்லாம் சொல்றாளோ, he or she யார் யாரெல்லாம் சொல்றாளோ பக்தியோட, பக்திமான் நரஹா அதுதான் முக்கியம், அண்டர்லைன் பண்ண வேண்டியது அந்த ஒரு பர்டிகுலர் வார்த்தை தான். பக்திமான் நரஹா சர்வ சித்திம் அவாப்னோதி ராஜ்யம் பிராப்னோதி சர்வதா, அவளுக்கு எல்லா விதமான சக்சஸும் எல்லா விதமான வெல்த்தும் கிடைக்கும். அது வந்து அப்படின்னு சொல்லிட்டு இந்திரன் சொல்றான் இந்த பர்டிகுலர் ஸ்டான்ஸால. இது சொல்றதுக்கு சரஸ்வதி நடராஜன் மாமி இருக்கேன். சரஸ்வதி எஸ் மாமி வரேம்மா. ஓகே, நடராஜன் மாமி வந்திருக்கேன். அடுத்தது எஸ். ஓகே, மகாலட்சுமி அஷ்டகம் மகாலட்சுமி அஷ்டகம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் யஹ் பட்டேன் யஹ் பட்டேத் பக்திமான் நரஹ பக்திமான் நரஹ சர்வ சித்திம் அவாப்னோதி சர்வசித்திமவாப்னோதி ராஜ்யம் ராஜ்யம் பிராப்னோதி பிராப்னோதி சர்வதா. சர்வதா. மகாலட்சுமி அஷ்டகம் ஸ்தோத்திரம் மகாலட்சுமியாஷ்டகம் ஸ்தோத்திரம் யஹ் பட்டேத் பக்திமான் நரஹ யஹ் பட்டேத் பக்திமான் நரஹ சர்வ சித்திம் அவாப்னோதி சர்வசித்திமவாப்னோதி ராஜ்யம் பிராப்னோதி சர்வதா. ராஜ்யம் பிராப்னோதி சர்வதः. ஒரு 2 டைம் சொல்லிடுங்க. மகாலட்சுமியாஷ்டகம் ஸ்தோத்திரம் யஹ் பட்டேத் பக்திமான் நரஹ சர்வசித்திமவாப்னோதி ராஜ்யம் பிராப்னோதி சர்வதா.
महालक्ष्म्याष्टकं स्तोत्रं यः पठेत् भक्तिमान् नरः सर्वसिद्धिमवाप्नोति राज्यं प्राप्नोति सर्वथा महालक्ष्म्याष्टकं स्तोत्रं यः पठेत् भक्तिमान् नरः सर्वसिद्धिमवाप्नोति राज्यं प्राप्नोति सर्वथा. எஸ், தேங்க்யூ. ஸோ அடுத்த ஸ்டான்ஸால வந்து சரி எல்லாருக்கும் தன தானியம்லாம் கிடைக்கிறது இல்லையா, ஸோ எப்பப்ப கிடைக்கும், எவ்வளவு தடவை சொன்னா என்ன கிடைக்கிறது அப்படிங்கிறது இன்னும் சொல்லியிருக்காங்க. ஸோ அது என்னங்கிறதை பாருங்க. ஏககாலே பட்டேன் நித்யம் மகா பாப விநாசகம் த்விகாலம் யப் பட்டேன் நித்யம் தன தானிய சமன்விதः. அதாவது ஏககாலே பட்டேன் நித்யம், ஒரு காலம் படிச்சா, ஒரு தடவை படிச்சாக்க அவளுடைய எல்லா விதமான பாப்பங்களையும் அம்மா வந்து கிளியர் பண்ணி பேலன்ஸ் ஷீட்டை 0 பண்ணி விட்டுருக்கா. எல்லாமே எவ்ரிதிங் இஸ் பேலன்ஸ்ட், பாப்பங்கள் எடுத்துட்டு போறது இல்லை யாரும். ஸோ மகா பாப விநாசம். த்விகாலம் யஹ் பட்டேன் நித்யம், அதாவது 2 தடவை இதை வந்து பக்தியோட சொன்னாக்க தன தானிய சமன்விதா. தனம் தானியம், அதாவது வெல்த் அண்ட் ஃபுட் கிரெயின்ஸ், அதாவது சாப்பாடு இந்த இடத்துல தானியம், அதுவும் அவளுக்கு கிடைக்கிறது. provided they do it with utmost devotion. பக்திமா நரக, அதோட பக்தியோட சொன்னாக்க ஒரு தடவை சொன்னா எல்லா பாவங்களும் நிவர்த்தியாருது, 2 தடவை சொன்னா அவளுக்கு தானே தானியம், அதாவது வெல்த் அண்ட் அவ சஸ்டெயின் பண்ணுறதுக்கான சோர்சஸ் எல்லாம் அவளுக்கு லைஃப் சோர்ஸ் எல்லாம் கிடைக்கிறது. ஸோ இதுதான் வந்து 10th ஸ்டான்ஸால இருக்கக்கூடிய அர்த்தம். இதை பார்த்துட்டு 3வது தடவை சொன்னா என்ன, 3 தடவை சொன்னா என்ன கிடைக்கிறது அப்படிங்கிறது அடுத்த ஸ்டான்ஸால பார்க்கலாம். சரஸ்வதி எஸ் மாமி. நமஸ்காரம். நமஸ்காரம். ஏககாலே பठेन् நித்யம் மகா பாப விநாசனம். ஏககாலே எல்லாமே வந்து அதாவது கருப்புக்கு சொல்லக்கூடிய அந்த கா சொல்றோம் இல்லையா, கே ப்ரொனன்சியேஷன். ஏககாலே பठेन् நித்யம் மகா பாப விநாசனம். பியூட்டிஃபுல். த்விகாலம் யஃப் பठेन् நித்யம் தன தானிய சமன்விதः. ஏககாலே பठेन् நித்யம் மகா பாப விநாசனம். த்விகாலம் யஃப் பठेन् நித்யம் தன தானிய சமன்விதः. நீங்க ஒரு 2 டைம் சொல்லிடுங்க. ஏககால படே நித்யம் மகாபாப விநாசனம் த்விகாலம் யஃப் படே நித்யம் தனதானிய சமன்விதः. ஏககால படே நித்யம் மகாபாப விநாசனம் த்விகாலம் யஃப் படே நித்யம் தனதானிய சமன்விதः. தேங்க்யூ. அடுத்தது ஸோ ஒரு தடவை சொன்னா என்ன பலன், 2 தடவை சொன்னா என்ன பலன் அப்படிங்கிறத பார்ப்போம். 3 தடவை சொன்னா என்ன அப்படிங்கிறது அடுத்த ஸ்டான்ஸால வரும். நெக்ஸ்ட் ஸ்லைட் ப்ளீஸ். த்ரிகாலம் யஃப் பठेन् நித்யம் மகா சத்ரு விநாசனம் மகாலக்ஷ்மிர் பவேன் நித்யம் பிரசன்ன வரதா சுபா. அதாவது த்ரிகாலம் யஃப் பठेन् நித்யம், இந்த 3 தடவை சொன்னா என்ன பலன் அப்படின்னாக்க மகா சத்ரு விநாசனம், அதாவது எந்த விதமான எனிமீஸா இருந்தாலும் அதை வந்து என்ன சொல்றது, அதுல இருந்து நமக்கு ஒரு விடுதலை கிடைக்கிறது அப்படிங்கிறது 3 தடவை சொன்னா அதுக்கான பலன். இந்த இடத்துல எனிமீஸ் அப்படின்னாக்க லிட்ரலா எனிமிங்கிற அர்த்தத்தையும் எடுத்துக்கலாம். பிகாஸ் முன்னேறத்துக்கான தடைகள் எனிமீஸ் நமக்கு விதிக்கிறார். அது மட்டும் இல்லாம தன்னுடைய சொந்த முயற்சிகளையே வந்து நம்ம போடும்போது லெத்தார்ஜிக்கா இருப்போம், அதுவுமே நமக்கு எனிமி தான். ஒரு அனாவசிய ஒரு தூக்கம், ஒரு டிஸ்ட்ராக்ஷன், இதெல்லாமுமே வந்து நமக்கு நம்மளோட சக்சஸ்க்கான எனிமீஸ். ஸோ அதையும் அதுல இருந்து நமக்கு வந்து நிவர்த்தி கிடைக்கிறது, அதுல இருந்து நமக்கு லிபரேஷன் கிடைக்கிறது. ஸோ அதனால லிட்டரலா சத்ருங்கிறதையும் எடுத்துக்கலாம், இல்லைனாக்க
எல்லா மற்ற டிஸ்ட்ராக்ஷன்ஸ் அப்படின்றதையும் எடுத்துக்கலாம் இந்த இடத்துல. திரிகாலம் எஃப் பட்டே நித்யம் மகா சத்ரு விநாசனம். மகாலட்சுமிர் பவே நித்யம். பவேன் பவே நித்யம். நித்யம்னா எப்பவுமே. மகாலட்சுமி பவே நித்யம். அதாவது என்ன சொல்றது, அவளுடைய பிரசன்ஸ் பவே நித்யம் எப்பவுமே. பிரசன்ன வரதா சுபா. அவளுடைய கிரேஸ், அவளுடைய பிரசன்ஸ் எப்பவுமே கூட இருந்துட்டே இருக்கும். இது வந்து அவ நமக்கு தரக்கூடிய பிளஸிங்ஸ். மகாலட்சுமி பவே நித்யம் பிரசன்ன வரதா சுபா. May she bless us all with her presence and with her blessings. அப்படிங்கிறது தான் வந்து லாஸ்ட் லைனுக்கான அர்த்தம். ஸோ இதை ஒரு 2 times chant பண்ணிடலாம். சசிகலா. நமஸ்காரம். நமஸ்காரம். திரிகாலம் திரிகாலம் யப் பட்டே நித்யம் யஃப் பட்டே நித்யம் மகாசத்ரு விநாசனம். மகாசத்ரு விநாசனம். மகாலக்ஷ்மிர் பவே நித்யம் மகாலக்ஷ்மிர் பவே நித்யம் பிரசன்னா பிரசன்னா வரதா வரதா சுபா. சுபா. திரிகாலம் யப் பட்டே நித்யம் திரிகாலம் யஃப் பட்டே நித்யம் மகாசத்ரு விநாசனம். மகாசத்ரு விநாசனம். மகாலக்ஷ்மிர் பவே நித்யம் மகாலக்ஷ்மிர் பவே நித்யம் பிரசன்னா வரதா சுபா. பிரசன்னா வரதா சுபா. त्रिकालं यः पठे नित्यं महाशत्रुविनाशनं महालक्ष्मीर्भवे नित्यं प्रसन्ना वरदा शुभा. त्रिकालं यः पठे नित्यं महाशत्रुविनाशनं महालक्ष्मीर्भवे नित्यं பிரசன்னா வரதா சுபா. பியூட்டிஃபுல் மாமி. ஸோ இதோட மகாலட்சுமி அஷ்டகம் முடியறது. ஸோ ஐ பிலீவ் இந்த நவராத்திரிக்கு சொல்லறதுக்கு we have covered all the 3 தேவிஸ், சரஸ்வதி, லக்ஷ்மி அண்ட் ஆல்சோ துர்கா, பார்வதி எல்லாரையும் கவர் பண்ணியாச்சு. ஸோ நீங்க இந்த நவராத்திரிக்கு you can chant all 3 of them. ஏன்னா போன நவராத்திரிக்கு பாலு வந்து மகிஷாசுர மர்தனி ஸ்தோத்திரம் கவர் பண்ணார். ஸோ இந்த நவராத்திரிக்கு we have covered all the devis. ஸோ நீங்க சொல்றதுக்கு வசதியா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ we will revise this in the coming classes. ஏன்னா லிஸ்ட்ல வந்து லக்ஷ்மி மட்டும்தான் மிஸ்ஸிங் நம்ம கிளாஸ்ல கவர் பண்ணாத தேவியில. அதனால இது I wanted to quickly cover before நவராத்திரி. So yes, that is it Balu from my side. You can take it over. Sorry உங்களுக்கு less time எனக்கு கிளாஸ். இல்ல ஒரே ஸ்லோகம் தானே. அதெல்லாம் நான் பிளான் பண்ணி வச்சு நம்ம எப்பயும் ஓகே. ஸோ ஆதிசங்கரனுடைய சுப்பிரமணிய புஜங்கம் போன ஒரு கிளாஸ் வந்து கொஞ்சம் என்னால் வர முடியாததுனால, ஆனால் மகாலட்சுமி அஷ்டகம் சூப்பராக கம்ப்ளீட் பண்ணா 2 கிளாஸில். ஸோ அது வந்து என்ன சொல்கிறது, எல்லாருக்கும் தெரிஞ்சதுன்றதை விட அவர் சொன்ன அந்த அழகான மீனிங்ஸு, அதை வந்து மீனிங்கோடு கற்றுக்கிறது அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்சு இப்போ தான் எல்லோரும் கற்றுருப்போம்னு நினைக்கிறேன். ஸோ தேங்க்யூ. எக்ஸாக்ட்லி. ஸோ இப்போ வந்து ஆதிசங்கரனுடைய சுப்பிரமணிய புஜங்கத்தில் 8வது ஸ்லோகமாக 9வது ஸ்லோகம் பார்க்கணுன்னு நினைக்கிறேன். 8 ஸ்லோகங்கள் பார்த்தோம். லசத் ஸ்வர்ணகேஹே நிருணாம் காமதோஹே வரைக்கும் பார்த்தோம்னு நினைக்கிறேன். எஸ், இது போன கிளாஸ், அதுக்கு முன்னாடி கிளாஸில் பார்த்தோம். இந்த ஸ்லோகம் ஒரு தடவை ரிசைட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் 9வது ஸ்லோகத்துக்கு போகும். 8வது ஸ்லோகம் மட்டும் ரிசைட் பண்ணிவிட்டு 9வது ஸ்லோகத்துக்கு போகலாம். அடுத்தது யார் சொல்லணும்? சதீஷ் சார். நமஸ்காரம் சதீஷ். நமஸ்தே. நமஸ்காரம். நான் ஒரு தடவை சொல்கிறேன், நீங்கள் ரிப்பீட் பண்ணிருக்கோம். ஏன்னா போன கிளாஸ் ஐ கெஸ் ஒரு தடவை தான் சொன்னோன்னு நினைக்கிறேன், எல்லோரும் ஒரு தடவை சொல்லலை. ஸோ ஒரு தடவை சொல்கிறேன், ரிப்பீட் பண்ணிக்கோங்க. அடுத்த கிளாஸில் நம்ம இன்னொரு தடவை இண்டிபெண்ட்டாக சொல்கிறோம். லசத் ஸ்வர்ணகேஹே லசத்
वर्णकेः नृणां कामदोहे नृणां कामदोहे दोहे लसत् स्वर्ण गेहे नृणां कामदोहे लसत् स्वर्णकेः नृणां कामदोहे सुमस्तोम नृणां कामदोहे सुमस्तोम संछन्न संचन्न माणिक्यमञ्चे माणिक्यमञ्चे समुद्यत् सहस्रार्क समुद्यस्सहस्रार्क सहस्रार्क तुल्यप्रकाशं तुल्यप्रकाशं सदा भावये तथा भावये कार्तिकेयं कार्तिकेयं सुरेशं सुरेशं लसत् स्वर्णगेहे नृणां कामदोहे लसत् स्वर्णगेः नृणां कामदोहे सुमस्तोम संछन्न माणिक्यमञ्चे माणिक्यमञ्चे समुद्यत् सहस्रार्क समुद्यस्सहस्रार्क तुल्यप्रकाशं तुल्यप्रकाशं सदा भावये तथा भावये कार्तिकेयं सुरेशं कार्तिकेयं सुरेशं ஸோ இது 8வது ஸ்லோகம் வரைக்கும் பார்த்தோம். இன்னைக்கு 9வது ஸ்லோகம் பார்க்க போகிறோம். அடுத்து சொல்ல வேண்டியது சாய் லக்ஷ்மி மாமி. சாய் லக்ஷ்மி மாமி. இருக்கேம்மா. ரணதம்சகே ரணதம்சகே மஞ்சுளே மஞ்சுளே அது சேர்ந்து வரும் அத்யந்த ஷோணே அத்யந்த ஷோணே ரணதம்சகே மஞ்சுளேத்யந்த ஷோணே ரணதம்சகே மஞ்சுளேத்யந்த ஷோணே. பலே பாலு ஒரே நிமிஷம். அந்த மஞ்சுளே தியந்தவா ஸ்பிளிட் பண்றோமா அந்த இடத்துல? மஞ்சுளேத்யந்த அப்படி வரணும். ஓகே ஓகே. அது அந்த மீட்டருக்காக மஞ்சுளேத்யந்த ஆக்சுவலி பிரிக்கிறது வந்து மஞ்சுளே அத்யந்த ஷோணே. ஓகே. उसमें ஒரு டவுட் கேட்கலாமா? ரணத்வம்சகேவா ரணதம்சகேவா? அதுக்கு பிரிச்சு நான் சொல்லி தரேன். ரணதம்சகே தான், தம் தான். துவம் கிடையாது, தம் தான். அது பிரிக்கும் போது எப்படி மீனிங் வருதுன்னு நான் சொல்றேன். ரணதம்சகே ரணதம்சகே மஞ்சுளே மஞ்சுளே அத்யந்த ஷோணே அத்யந்த ஷோணே மனோஹாரி மனோஹாரி லாவண்ய பீயூஷபூர்ணே பீயூஷபூர்ணே மனோஹாரி லாவண்ய பீயூஷபூர்ணே மனோஹாரி லாவண்ய பீயூஷபூர்ணே. பலே சேர்த்து சொல்லுங்க. ரணதம்சகே மஞ்சுளேத்யந்த ஷோணே. சொல்லட்டுமா? சொல்லுங்க சொல்லுங்க. ரணதம்சகே மஞ்சுளேத்யந்த ஷோணே மனோஹாரி லாவண்ய பீயூஷபூர்ணே. பலே அத்யந்த அந்த தாலாம் வந்து நார்மல் தா தான், அது அப்படியே சொல்லி பழகலாம். ரணதம்சகே அந்த த மட்டும்தான் அழுத்தி சொல்லணும். மஞ்சுளேத்யந்த ஷோனேன்றது வந்து நார்மலாக சொல்கிற மாதிரி அத்யந்த ஷோனே, அவ்வளோதான். இன்னொரு தடவை ட்ரை பண்ணுங்க. ரணதம்சகே மஞ்சுளே அத்யந்த ஷோனே மனோஹாரி லாவண்ய பீயூஷபூர்ணே. பீயூஷபூர்ணே. பலே மனஷட்பதோ மே भवक्लेशतप्तः भवक्लेशतप्तः मनःषट्पदो मे भवक्लेशतप्तः मनःषट्पदो मे भवक्लेशतप्तः सदा मनःषट्पदो मे भवक्लेशतप्तः
மனஷட்பதோமே பவக்லேஷ தப்தஹ அப்படி பிரிச்சுக்கோங்க. ஓகேம்மா. மன ஷட்பதோ மே பவக்லேஷ ஸ்தப்தக. பலே. சதா மோததாம் சதா மோததாம் ஸ்கந்ததே ஸ்கந்ததே பாதபத்மே. பாதபத்மே. சதா மோததாம் சதா மோததாம் ஸ்கந்ததே ஆ பாதபத்மே. ஸ்கந்த தே பாதபத்மே. தேனா உன்னுடைய அப்படின்னு அர்த்தம். சதா மோததாம் சதா மோததாம் ஸ்கந்த ஸ்கந்த தே பாதபத்மே. தே பாதபத்மே. 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 பலே. ரணதம்சகே மஞ்சுளேத்யந்தசோணே. அங்கே ஓகே. ரணதம்சகே கரெக்டா? கரெக்ட். ரணதம்சகே மஞ்சுளேத்யந்த சோனே மனோஹாரி லாவண்ய பீயூஷ பூர்ணே பலே. மன ஷட்பதோ மே கரெக்டா? கரெக்ட். பவக்லேஷ தப்தக சதா மோததாம் ஸ்கந்ததே பாதபத்மே. 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 ஓகே. ஓகே. ஸோ ஸ்கந்த தே பாதபத்மே. அதாவது போன ஸ்லோகத்தில் வந்து அவருடைய பள்ளியறையினுடைய வர்ணனையாக இருந்தது 8வது ஸ்லோகம். அடுத்து என்ன பண்ணுறார், ஒரு சௌந்தர்யலஹரி பண்ணுற மாதிரி 9வது ஸ்லோகத்தில் இப்போ பாதத்துலேருந்து மேலே போகிறார் அப்படி. ஸோ ஃபஸ்ட்டு வந்து அதாவது என்ன சொல்கிறது, சௌந்தர்யலஹரி பண்ணும்பொழுது கொணத் காஞ்சி தாமா கரிகலப்ப கும்பஸ்தனத்தான அம்பாளை கண்ணை மூடின்னு யோசிச்சுன்னு இருந்தாராம் ஆதிசங்கரர். அதுக்கப்புறம் வந்து கொணத் காஞ்சி தாமா அப்போ வந்து அவளுடைய அந்த ஒட்டியானத்தினுடைய சத்தம் கேட்டு தான் கொணத் காஞ்சி தாமா அப்படி வந்து கேட்டதை உடனே அவர் கண்ணை திறந்து பார்த்தாராம், அம்பாளுடைய ஸ்வரூபம் தெரிஞ்சுது அப்படின்னு சொல்லி கொணத் காஞ்சி தாமான்னு ஃபஸ்ட்டு சத்தம் கேட்டது, அதுக்கப்புறம் தான் கண்ணை திறந்து பார்த்தேன்ற மாதிரி எழுதிப்பார். அந்த மாதிரி இங்கே ஸ்கந்தத்தே பாதபத்மே. இப்போ என்ன பண்ணுறார், பள்ளியறையில் போய் பார்த்துட்டு இருக்கார். அப்போ பார்த்த உடனே அவர் வந்து ஃபஸ்ட்டு பாதத்திலேருந்து வர்ணனை பண்ண போகிறார். ஸோ இந்த ஸ்லோகம் அவருடைய பாதத்தினுடைய வர்ணனை. அந்த பாதத்தை வந்து எப்படி ஒரு இன்னொரு விஷயத்தோட கம்பேர் பண்ண போகிறார் அப்படின்றத இந்த 9வது ஸ்லோகத்தில் பார்க்க போகிறோம். ஸோ சதா மோதத்தாம். மோதத்தாம் அப்படின்னா எப்போதும் அந்த சுத்தின்ண்டே இருக்கட்டும் அப்படின்னு அர்த்தம். சதா அப்படின்னா எப்பொழுதும். ஸோ ஸ்கந்தா உன்னுடைய, தே உன்னுடைய, பாத பத்மே உன்னுடைய பாத பத்மத்தை வந்து சுத்தின்ண்டே இருக்கட்டும் அப்படின்னு சொல்கிறார். இது கடைசி லைனுடைய அர்த்தம். இந்த ஃபஸ்ட்டு லைனுக்கு போவோம். இப்போ வந்து எதோட கம்பேர் பண்ண போகிறார் அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம் அந்த 3 லைனில் அழகாக. அதாவது ரணத் ஹம்சகே. ரணத்து அதாவது சத்தம் போட்டுன்னு இருக்கிற ஒரு ஹம்சங்கள் நிறைந்த. ஸோ ரணத் தம்சகே அது சேர்ந்து வரும்போது ரணத் தம்சகேன்னு வந்துடுறது. ரணத்து ஹம்சகே அது வந்து ரணத் தம்சகே அப்படின்னு மாறுறது. மஞ்சுளே. மஞ்சுளேன்னா அழகாக இருக்கிறது. மஞ்சுளா அப்படின்னா அழகுன்னு அர்த்தம். மஞ்சுளே அப்படின்னா அழகாக இருக்கிற. ரணத் தம்சகே. ஃபஸ்ட்டு ஒரு இமேஜினேஷன் பண்ணிக்கணும். நம்ம என்ன பண்ணணும், அப்படி கண்ணை மூடிக்கணும். எல்லோரும் மூடிட்டு நல்ல ஒரு குளம் இருக்குது, குளமோ ஒரு நீர்நிலை. அந்த நீர்நிலையில் ஒரே பார்த்தா ரெட்டாக தாமரையாக இருக்கான். அப்படி அந்த ரெட்டுன்னு இல்லை, அந்த அந்த ஒரு அழகாக பிங்க், பேபி பிங்க் கலரில் ஒரு தாமரை அப்படியே நிறைஞ்சிருக்கு. ஃபுல்லாக பார்த்தா தாமரையாக இருக்குது. எங்கே இந்த தாமரை குளத்தை பார்க்கலான்னா, திருமுல்லை வாயிலில் நம்ம பச்சையம்மன் கோயிலுக்கு எதிர்க்க வந்து ஒரு பெரிய குளம் இருக்கும். அதில் வந்து பார்த்தோன்னா தாமரையாக இருக்கும். இன்றைக்கும் போய் பார்க்கலாம் அந்த மாதிரி ஒரு தாமரை. இப்போ நான் வந்து கண்ணை மூடினா எனக்கு தாமரை குளம் அப்படின்றது நான் பார்த்தது அந்த தாமரை குளம் தான். ஸோ அந்த தாமரை குளமாக ஒரு தாமரை குளம் அதை வந்து இமேஜின் பண்ணிக்கணும். அந்த தாமரை குளத்தை, அந்த தாமரை எங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் ஹம்சங்கள் இருக்குமா. அந்த தாமரை குளத்தில் ஹம்சம்லாம் அப்படியே விளையாடின்னு இருக்கு. ஒரு அன்னப்பட்சிகள்லாம் அப்படியே விளையாடின்னு இருக்கிற ஒரு தாமரை குளம். அந்த தாமரை எல்லாம் மலர்ந்து இருக்கிறதுனால அதுக்குள்ளே இருக்கிற தேன் வந்து சுரக்கிறது.
அந்த தேனை வந்து குடிக்கிறதுக்காக வண்டுகள் வந்து அப்படி ரீங்காரம் பண்ணிட்டு வந்துட்டே இருக்கு. இந்த தாமரையை சுற்றி 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 இந்த வண்டுகளாக வருது. இந்த தாமரைக்குள்ளே வந்து தொட்டுட்டு தொட்டுட்டு போகிறது, விளையாடுறது, இந்த மாதிரி ஒரு கற்பனை, இந்த மாதிரி ஒரு விஷயம். அதை வந்து இவருடைய பாத பத்மத்தோட கம்பேர் பண்ணுறார். இதுதான் அப்போது ரணத் ஹம்சகே இந்த மாதிரி சத்தம் தர்ற ஒரு அழகான ஹம்சங்களோடு மஞ்சுளே மஞ்சுளே ஹம்சகே. இப்போ அழகான ஹம்சங்கள் நிறைந்த அத்தியந்த ஷோனே. இந்த ஹம்சம் வந்து வெள்ளை கலரில் இருக்குது. அது பார்த்தா ஒரு கான்ட்ராஸ்டாக ஒரு ரெட்டு கலரில் பாத பத்மம் இருக்குது. இந்த திருவடி தாமரை அந்த மாதிரி பாத பத்மமாக இருக்குது. அது ரெட்டு கலரில் இருக்குது. அத்தியந்த ஷோனே, அப்படி மிகவும் அழகான வருணத்தை உடைய அப்படின்னு. அது எப்படி இருக்கான் அப்படின்னா மனசை கொள்ளடிக்கிற மாதிரி இருக்கான். மனோஹாரி, மனசை கொள்ளை அடிக்கிற மாதிரி ஒரு அமிர்தத்தை சுரக்கிறது. லாவண்ய பீயூஷ பூர்ணே. அப்படி வந்து அமிர்தத்தை லாவண்ய பீயூஷம் அப்படின்னா அமிர்தம் வந்து சுரக்கிறது. அப்படி வந்து அமிர்தத்தோடு கூடின அந்த அழகான ஒரு தாமரை புஷ்பம் மாதிரி இருக்கான் அவருடைய பாதம். அதை வந்து இந்த ரணத் ஹம்சகே அப்படின்னும்போது ஹம்சங்கள் அப்படின்னு சொல்கிற ஒரு விஷயத்தை வந்து பரமாச்சாரியர் எதோட கம்பேர் பண்ணுறார் அப்படின்னா, நல்ல வித்வான்கள், நல்ல முனிசிரேஷ்டர்கள் அவளால் ஹம்சங்களாக இருக்காளாம் அவருடைய பாதத்தை சுற்றி. அப்படி புரிஞ்சுக்கணும். ஏன்னா ஹம்ச அப்படின்னா அது வந்து ஒரு உயர்ந்த பறவையாக கன்சிடர் பண்ணக்கூடிய ஒரு பறவை. ஸோ அந்த பறவை எப்படி இருக்கும்னா அதனுடைய ஒரு கம்பேரிசன் வந்து எப்போவுமே நல்ல என்ன சொல்கிறது, அதாவது முனிகள் ரிஷிகளினுடைய அந்த ரிஷின்ற வார்த்தை மண்டையில் வர மாட்டேங்குது. இந்த ரிஷிகளோட கம்பேர் பண்ணுவாள். ஸோ அப்படி இந்த ஹம்சம் அப்படின்றது, அதனால்தான் குரு பாதுகை மந்திரங்கள்லாம் வந்து ஹம்சத்தோட கம்பேர் பண்ணி நிறைய மந்திரங்கள் வரும். இந்த மாதிரி அப்படி ஹம்சங்கள் மாதிரி ரிஷிகள் வந்து சுத்தின்னு இருக்கிற பாதத்தை உடைய அப்படின்னு இது ஒரு ஸ்லேடையாக வர ஒரு அர்த்தத்தினுடைய ஒரு ஸ்லோகமாக தெரியுது. அப்படி இந்த பாத பத்மத்தை நான் சுத்தின்ண்டே இருக்கணும் அப்படின்னா நான் என்னமா இருக்கணும் அப்படின்னா ஷட்பதா அப்படின்னா 6 காலுடைய, பதம்னா காலு, ஷட்டுனா 6. இங்கே தான் நம்ம கொஞ்சம் மீனிங் எக்ஸ்ட்ராவாக பார்க்கணும். ஷட்பதா அப்படின்னா 6 கால் இருக்கிற ஒரு பறவை இல்லை, ஐ மீன் அந்த இன்செக்ட் என்னென்னா அதான் வண்டை தான் ஷட்பதா அப்படின்னு சொல்லுவோம். 6 கால் இருக்குமா வண்டுக்கு. அந்த 6 காலை எதோட கம்பேர் பண்ணுறாருன்னா நம்மளுடைய மனசு, அதுக்கான 6 குணங்கள் அதை சொல்கிறார். சமம், தமம், உபரதி, திதிக்ஷா, ஸ்ரத்தா, சமாதானம் அப்படின்னு 6 விஷயங்கள் இருக்குது. சமம்னா மனசை சமநிலையில் வச்சுக்கிறது. அப்புறம் தமம்னா சென்ஸ் ஆர்கன்ஸை வந்து கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். அப்புறம் உபரதி அப்படின்னா வாழ்க்கையிலேருந்து இந்த அதாவது ஹியூமன் டிசையர்ஸ்லேருந்து விலகி இருக்கிறது. காமமின்மை அப்படின்னு, காமம்னா தேவைகள், அந்த தேவைகளை வந்து இல்லாமல் இருக்கிறது. அப்புறம் திதிக்ஷா அப்படின்னா கொஞ்சம் டாலரன்ஸ் வேணும். அதுக்கப்புறம் ஸ்ரத்தானா ஃபெய்த்து, நம்பிக்கை. சாய்பாபா படத்துலலாம் மேலே இருக்கும் ஸ்ரத்தா சபுரி அப்படின்னு இருக்கும். அந்த மாதிரி ஸ்ரத்தா அப்படின்னா நம்பிக்கை இருக்கணும் முதல்ல. இதெல்லாம் இருந்ததுன்னா என்ன ஆகும்? சமாதானம். 6வது மனசு கான்சென்ட்ரேட் ஆகி பகவத் விஷயத்தில் ஈடுபடும். அப்படிங்கிறத இந்த 6 விஷயங்கள் இருக்கிறதுனால 6 கால் இருக்கிற வண்டுக்கு சமானமாக நம்மளுடைய மனசை வந்து சொல்கிறார். அப்படி மனஷட்பதோ மே என்னுடைய பவ கிளேச தப்தகா. நான் என்ன பண்ணுறேன்? ஒரே உழண்டுண்டே இருக்கேன் இந்த உலக வாழ்க்கையில். அப்படியே பவ கிளேச தப்தகா, தாபம், அப்படியே சம்சார தாபம் அப்படின்னு தவிக்க வைக்கிறது. அப்படிப்பட்ட சம்சார தாபத்திலிருந்து விடுபடுறதுக்கு எனக்கு என்ன, வண்டா இருக்கிற எனக்கு என்ன வேணும் அப்படின்னா சதா மோதத்தாம்,
வண்டுக்கு என்ன வேணும்? நல்ல தேன் வேணும். அந்த தேனுன்றது என்னது? உன்னுடைய பாத பத்மத்தினுடைய ஒரு அதை சுத்தின்ண்டே இருக்கணும், அதுதான் தேன் எனக்கு அப்படின்னு சதா மோததாம். அப்படிப்பட்ட உன்னுடைய பாதங்களை நான் வந்து எப்பொழுதுமே சரணடைஞ்சுட்டே இருக்கேன், அதை சுற்றி சுற்றி வந்துட்டு இருக்கணும் வண்டாக இருக்கிற எனக்கு. இது வந்து எனக்கு அந்த மாதிரி ஒரு சீன் வந்து உன்னுடைய பாத பத்மத்தினுடைய ஒரு சீன் வந்து எனக்கு அப்படி தெரியறது. இந்த மாதிரி ஹம்சங்கள் நிறைந்த ஒரு தாமரை குளம், அந்த தாமரை குளத்தில் அப்படியே வண்டு வந்து இந்த தேனை குடிக்கிறதுக்காக வந்துட்டுருக்கு, வந்து சுற்றிகிட்டே இருக்கிற மாதிரி என்னுடைய மனசுன்றது லயிச்சு உன்னோட சேர்ந்து இருக்கணும் அப்படின்னு. உன்னோட சேர்ந்து இருக்கணும்ன்றத விட உன்னுடைய பாதத்தை சுற்றி இருக்கணும், அது போதும் எனக்கு. உன்னை சுற்றுறதெல்லாம் பெரிய விஷயம், எனக்கு அதெல்லாம் கஷ்டம், அதெல்லாம் வேண்டாம், எனக்கு உன்னுடைய பாதம் மட்டும் போதும் அப்படின்னு எடுத்த உடனே அந்த பாதத்தை பற்றி சொல்கிறார். ஸோ இதுதான் அந்த 9வது ஸ்லோகம். ரணத்ஹம்சகே மஞ்சுளே அத்தியந்த ஷோணே மனோஹாரி லாவண்ய பீயூஷ பூர்ணே மனஷட்பதோமே பவ கிளேஷ தப்தா சதா மோததாம் ஸ்கந்தத்தே பாதபத்ம. உன்னுடைய பாதத்தை சுற்றின்னு இருந்தால் எனக்கு வேற என்ன வேணும்? பவ கிளேஷம், இதெல்லாம் எனக்கு வந்து இந்த சம்சாரத்தினுடைய தாபம், இந்த தாபங்கள்லாம் எனக்கு வந்து வராது, அதெல்லாம் வந்து நீ பார்த்துப்ப. சரண்டர் ஸ்டேட் அகெயின் இந்த 9வது ஸ்லோகம். ஸோ அந்த மாதிரி பாதத்தில் வந்து அப்படி அழகாக இருக்குது உன்னுடைய பாதம் அப்படின்னு சொல்லி பாத வர்ணனை இருக்குது. அடுத்த ஸ்லோகத்தில் இடுப்பு வர்ணனை, அது அடுத்து வருவார். ஸோ அப்படி வந்து கட்டி தேசம் அப்படின்னா இடுப்பு. இந்த இடுப்பை அதாவது 3 கூட்டங்களாக பிரிக்கிறா உடம்ப. ஸோ அந்த மாதிரி காலிலேருந்து இடுப்பு வரைக்கும் ஒரு போர்ஷன், இடுப்புலேருந்து கழுத்து வரைக்கும் ஒரு போர்ஷன், அப்புறம் கழுத்துலேருந்து அதாவது தலை மட்டும் ஒரு போர்ஷன் அப்படின்னு பிரிப்பா. ஸோ அந்த மாதிரி இந்த அடுத்த ஸ்லோகம் வந்து இடுப்பு, அதாவது முருகனுடைய இடுப்பு வந்து எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு அழகாக சொல்ல போகிறார். இதை நம்ம அடுத்த கிளாஸில் பார்ப்போம். ஸோ இன்றைக்கி நம்ம வந்து ரணத்ஹம்சகே மஞ்சுளேத்யந்த ஷோணே மனோஹாரி லாவண்ய பீயூஷ பூர்ணே மனஷட்பதோமே பவ கிளேஷ தப்தா சதா மோததாம் ஸ்கந்தத்தே பாதபத்மே. ஸோ உன்னுடைய பாத பத்மம், அதை சுற்றி என்னுடைய மனசான வண்டு சுற்றிகிட்டே இருக்கட்டும், சதா மோதத்தாம், எப்போதும் அதை சுற்றியே இருக்கட்டும் அப்படின்னு இந்த 9வது ஸ்லோகத்தில் சொல்கிறார். இது இன்னும் ஒரு தடவை சொல்லிடுங்க. வில் மூவ் டு தி நெக்ஸ்ட் முருகன் ஆந்தம் பாடிட்டு முடிச்சுடலாம். ரணதம்சகே மஞ்சுளேத்யந்த ஷோணே மனோஹாரி லாவண்ய பீயூஷ பூர்ணே மன ஷட்பதோமே பவக்லேச தப்தக சதா மோததாம் ஸ்கந்ததே பாதபத்மே. சூப்பர். ஸோ இது 9வது ஸ்லோகம். வெற்றிவேல் முருகனுக்கு அரஹரோஹரா. அடுத்தது யார் சொல்லணும்? முருகன் வாழ்த்து. சீதலா. எஸ் மாமி. சீதலா மாமி. நமஸ்காரம். நமஸ்காரம். குமர பராச்சலபதி சீரலை வாயுடை நாதா செந்தூர் செந்தளி பழனாபுரி வாழ் திருவேரகமுறை கந்தா செங்கதிர் நிகழ்தனி காஜலம் வந்தாய் சம்பழ முதிவளந்தாய் தவமருளாராதாரா தவ முனிவரர் பணி வீரா தாதா கருணா ஜெய ஜெய சங்கர பாலக மணி தாரக மந்திர வினோதா சிவமே 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 சரவண பவ சிவமே. வெற்றிவேல் முருகனுக்கு அரஹரோஹரா. ஆதிபராசக்தி மாதா கி ஜெய். ஆஞ்சநேய சுவாமி கி ஜெய். சீதலா மாமிக்கு அடுத்தது யார் இருக்கா?